ஹாய் காய்ஸ், இது போகிற எபிக்ஸ் நம்ம இன்னைக்கு டேவோட ஒன் ஷாட்டோட வந்திருக்கோம். ஒன் நைட் ஸ்டாண்ட். டைட்டில் பார்த்துல தெரிஞ்சுக்கணும். ஹாஸ்டண்ட் தான். தயவு செஞ்சு சின்ன பசங்க தான் இப்போவே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு ஓடிடுங்க என் சைடுலேருந்து. இது என் பாப்பாவுக்கு தான், ஓகேவா? பாப்பா கேட்டு கமெண்ட்டில் சொல்லி எப்படி இருக்குன்ட்டு. ஓகேடா, நம்ம இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. நம்ம அப்படியே ஸ்டேஜ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஏர்போர்ட் தான். நீங்கள் தலையில் கை வச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு சைடு ஜேகே, ஒரு சைடு ஜேகே அவங்க வீட்டில் வந்து ஃபோன்லேருந்து வீடியோவாக காமிச்சு, அண்ணி இது நல்லா இருக்கா, இது எப்படி சொல்லுங்கள். நான் ஒரு பக்கம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ரெண்டு பேரும் நடுவில் உட்காந்துக்கிட்டு தள்ள வலி மாதிரியே உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து ஜேகே தான், அண்ணி சொல்லுங்கள் அண்ணி, இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நான் உங்கள்கிட்ட எவ்வளோ இல்லாமல் காமிச்சிட்டு இருக்கேன் போது நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, டேய் கொஞ்சமாக எனக்கு ஃப்ரீயாக விட்றான், தலை வலிக்குதுரா அப்படின்மா சொல்கிறீங்க. அண்ணி இந்த ஒரு வீடியோ பாருங்கள் அண்ணி அப்படின்னே பார்த்தா ஜேகே ஒரு வீடியோ காமிக்கிறான். அதில் என்னென்னா வந்து ஃபன்னியாக இருக்குது வீடியோ, நீங்கள் சிரிக்கிறீங்க நல்லா இருக்குது அப்படின்னே ஜேகே மறுபடியும் இன்னொரு வீடியோ காமிக்கிறான். நீங்களே ஜங்குக்கா உன்னை பொழந்துருவேன் இன்னைக்கு நான் அப்படின்னே ஜேகே வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி நான் காமிக்கல அப்படின்னே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்க்குறீங்கட்டே. அவன் பேசுகிறான் ஃபோன் 1 மணி நேரமாக பேசுகிறான். நீ ஜேகேல இவன் ஃபோனே வைக்க மாட்டான் போல், சீச்சின்னொன்னே நீங்கள் வந்து டேகிட்ட போயிட்டு டேவை பிடிச்சி கூப்பிட்றீங்க, தயங்கா அப்படின்னோடனே. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று டேக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஓகேவா? சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னொடனே டே வந்து பேசிக்கிட்டேன், சொல்லு என்ன அப்படின்னோடனே, ஃபோனு வீடா அப்படின்னோடனே 1 மினிட் வந்துடுறேன்னொடனே டே அங்கே பேசியிருக்கேன். சார் பண்ணிடுறேன் சார், கண்டிப்பாக சார், ஒரு 1 வீக் தான் சார் வந்துடுவேன் அப்படின்னோடனே பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக இந்தியா போகணுமா அப்படின்னோடனே, அண்ணி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஏன் அண்ணி இப்படி யோசிக்கிறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வேறு உங்கள் அப்பா கூப்பிட்ருக்காரு போவோம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க எனக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஜேகே போய் சொல்ல, ஜேகே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இந்தியாவில் போய் எனக்கு சாப்பிட்றது நிறைய வாங்கி தரணும்னு சொல்லியிருக்கீங்க சரியா அப்படின்னோடனே நீங்களும் சரிடா வாங்கி தரேன்டா உனக்கு அப்படின்னோடனே ஜேகேவும் நீங்களும் பேசிகிட்டு இருக்க. டே இப்போ தான் கட் பண்ணிட்டு வர்றாரு ஃபோனை. இப்போ என்ன ஆகுது, டே வந்து நீங்கள் ரெண்டு கையை பிடிச்சி பேசி பார்த்துட்டு கை தட்டி விட்டு எதுக்கு எனக்கு கூப்பிட்டா அப்படின்னோடனே நீங்கள் டே கிட்ட போயிட்டு கண்டிப்பாக இந்தியா போகணுமா, ஏய் என்னடி இது, கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது, அவங்க அப்பா பேசலன்னு கவலைப்படுற, இப்போ அவரே வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா போகிறதுக்கு ஏன்டி யோசிக்கிறேன் நீ அப்படின்னே நீங்கள் வந்து எனக்கு போவே இஷ்டம் இல்லை நான் போகலன்ற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஜேகே ஒரு பக்கம், அண்ணி அப்போலாம் சொல்லக்கூடாது எனக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்கன்னு ஜேகே ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறான். டேலே பொன்னாடி இப்பெல்லாம் பண்ணாத வா போகலாம் அப்படின்னே நீங்கள் வந்து ஜங்குக்கா வேணாண்டா நான்லாம் வரலடா அப்படின்றீங்க. இப்போ அட்ட டைமில் ரெண்டு பேரும் சரி உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு வர மாட்டேங்கிறீங்கன்னொடனே நீங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம போகிறது ஒன்றும் சிட்டி கிடையாது கிராமம் அப்படின்னு சொல்கிறீங்க. டே வந்து சரி நான் கேட்கல, கிராமம்னா அப்படின்னே வில்லேஜ்ரா அப்படின்னே. பிகாஸ் வந்து ஜேகேக்கு வந்து தமிழ் வந்து நீங்கள் பேசுவீங்க, ஜேகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், மற்றபடி சாருக்கு தமிழே தெரியாது. டேக்கு நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்க, ஸோ டேக்கு தெரியும். ஜேகேல வில்லேஜ் தானே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஜேகே சொல்ல, டேவும் என்ன இருப்போம் இயற்கையை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னே நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே ரெண்டு பேரும் மக்கு சாம்பிராணிங்களாக இருக்கானுங்களே நீங்கள் யோசிக்கிறீங்க. டேல சொல்லு என்னடி பிரச்சனைன்னொன்னே, அங்கே ஃபேன் இருக்காது, டிவி இருக்காது, எதுவுமே இருக்காது, நம்ம உங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக இந்த செட்டே ஆகாது அப்படின்னோடனே ஜேகேல சிக்னல் கிடைக்கும்ல அப்படின்னோடனே நீங்கள் வந்து அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னோடனே ஜேகே வந்து சிக்னல் கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஜேகே வந்து டே பார்க்க, டேய் உனக்கு வைஃபை கனெக்ஷன் நான் பண்ணி தரேன்டா அப்படின்னே அப்போ எனக்கு ஓகே தான் ஜேகே வந்து சிரிச்சுட்டே சொல்கிறான். நீங்கள் வந்து டே பார்த்துட்டு இப்போ எனக்கு புரியல, நானே அம்மா வீடு போகணும் ஆசைப்படல, உங்கள் 2 பேருக்கு என்ன ஆசை கேட்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டேவும் சொல்கிறாரு எனக்கு தெரியாது, என் மாமனார் இப்போதான் என் மேலே கோவத்துலேருந்து காமாக இருக்காரு, நான் போய் பேசி என் மாமனார் கரெக்ட் பண்ணணும், நான் இந்தியா போகிறேன் அப்படின்னே ஜேகே சொல்கிறேன் நாங்கள் இந்தியன் ஃபுட் நான் டேஸ்ட் பண்ணி நான் வருவேன்றான். நீங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு ரெடியாக சங்கு ஊதிடுவானுங்க தெரிஞ்சிச்சுன்னொன்னே கரெக்டாக ஏர்போர்ட்டில் வந்து உங்கள் ஃப்ளைட் நம்பர்லாம் சொல்கிறாங்க. ஜேகேல வாங்கன்ட்டு நீங்கள் ஜேகேலாம் வந்து போகிறீங்க ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட்லாம் ஏறியாச்சு. இப்போ சீட்டு பார்த்தா ஜேகேக்கு உங்களுக்கு ஒரு சீட்டு போட்டிருக்காங்க, லாஸ்ட் சீட்டு வந்து நம்ம டேக் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு நீ அங்கே போட அப்படின்னோடனே ஜேகேல நான் ஏன் போகணும், இங்கே பாரு என் சீட் நம்பர் தான், நான் அன்னி கூட தான் இன்றைக்கி வருவேன் அப்படின்னே. அவள் பொண்டாட்டிடா, நான் கூட காலேருந்து இல்லைடா கூட நீ தாண்டா சுற்றிட்டு இருக்க அப்படின்னோடனே நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு ஏதோ அடிச்சுக்கோங்க சொன்னீங்களேன்ற மாதிரி காலில் ஹெட்செட் போட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஜேகேவும் வந்து இப்போ வந்து சண்டை போடுறானுங்க. ஜேகேவும் சொல்கிறேன் நான்லாம் போக மாட்டேன், அன்னி கூட தான் படியும், போ அவன் ஆஃபீஸர் இருப்பான்ல போய் ஃபோன் பேசு, நான் ஏன் போனேன் அன்னியை விட்டு அப்படின்றான். ஜேகே டேல அவன் பொண்டாடிடானா போடா ஜேகே போகிறான், ஃபிகருக்கும் நல்லா இருக்குடா, அதெல்லாம் ஆண்டி நீ போய் கரெக்ட் பண்ணி மேட்ரு கூட பண்ணு, நான் வேணாம் சொல்ல மாட்டேன்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவை சும்மா அப்படின்னு.
இல்லை சும்மா சொன்னான் அப்படின்னோடனே இப்போ வந்து செம காண்டாயிட்டு ஜேகேவோட பேக் தூக்கிட்டு போய் அந்த லாஸ்ட் சீட்டில் போட்டு வர்றாரு. ஜேகேல நான் போக மாட்டேன்னு உட்காந்துக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு போ ஜங்குக்கா போ அங்கே போய் உட்காந்துட்டு போ அப்படின்னு. ஜேகேல நீங்கள் 2 பேரும் நல்லா ஏமாத்துறீங்க போங்கன்ற மாதிரி ஜேகே வந்து போயிடறான். இப்போ வந்து டீமை பார்க்குறப்பன்ட்டு அப்பா சனியம் போயிடுச்சுன்ற மாதிரி எட்டி பார்க்குறாரு. ஜேகே அங்கன்ட்டு அப்படின்னு திரும்பிக்கிறான். ஜேகே வந்து நாசமாக போனவன் என் ஆண்டி கூட நான் விளையாட்டு வரேன்னு நினச்சேன் பிரித்து வச்சுட்டான்னொடனே பக்கத்தில் ஒரு ஆண்டி உட்காந்துருக்காங்க. ஜேகே அவங்க பார்த்து ஹாய் ஆண்டி அப்படின்னோடனே அவங்க வந்து அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஜேகேல இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அப்படின்னு நினச்சிட்டு ஜேகே பாட்டு ஃபோனில் கேம் ஆட ஆரம்பிக்கிறான். இப்போ உங்கள் 2 பேருக்கு காமிச்சா நீங்கள் டே கிட்ட பேசவே இல்லை. டே வந்து உங்களை பக்கத்தில் இடிச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு இன்னும் பிரச்சனை அப்படின்னே கோமா ஆமாம் கோத்தில் தான் இருக்கேன். ஏன்டி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நீ ஏன்டி இவ்வளோ கஷ்டப்படுற? இப்போ உன்னை என்ன பண்ணுற போகிறாங்க அங்கே கொலை பண்ணுற போகிறாங்க அப்படின்னே நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உனக்கு இப்போ கூட பாரு ஃப்ளைட் இன்னும் டேக் ஆஃப் கூட ஆகலை. இப்போ சொல்லிடுறேன் வா போயிடல நம்ம வீட்டுக்கு நான் இந்தியா நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து ஹே என்னடி ஒரு ஜஸ்ட் 1 வீக் தானே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே வரேன். இங்கே இருந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல லீவ் போட்டு வந்திருக்கேன்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி அப்படின்னோடனே நீங்கள் வந்து திரும்பிக்கிறீங்க. ஒய் பாரு அப்படின்னோடனே நீங்கள் வந்து என்கிட்ட பேசாதன்னு திரும்பிக்கிறீங்க. என்ன பண்ணுறாரு அப்படியா நான் உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து என்ன திரும்புங்க சடனாக உங்களை வந்து அப்படி லிப் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுற கிஸ் நல்லா இருக்கா அப்படின்னே நீங்கள் வந்து சரி நீங்கள் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே போட்டே அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. அப்பா சமாதானம் ஆகிட்டாளான்ற மாதிரி வச்சுட்டு இப்படியே வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. நீங்கள் வந்து இந்தியா வந்து இறங்குறீங்க. ஃபஸ்ட்டு சூரியன் பளபளன்னு அடிக்குது. நீங்கள் அப்பா செம்ம வெயிலுன்றீங்க. ஜேகே வந்து கண்ணாடி எடுத்து போட்டா அப்பா ரொம்ப கூசுதுங்க வெயில் அப்படின்னோடனே நீங்கள் வந்து கேபில் புக் பண்ணியிருப்பாரு. நீங்கள் 3 பேரும் வந்து வந்துட்டுருக்கீங்க. ஜேகே வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கான். இங்கேயும் வந்து அவன் நூடுல்ஸ் தான் சாப்பிட்றான். நீங்கள் சொல்கிறீங்க நான் உனக்கு இந்தியன் ஃபுட் வாங்கி தரேன்னு சொன்னேன் உன்னை யாருக்கு நூடுல்ஸ் பண்ணுன்னு சொன்னேன் இப்போ அப்படின்னே ஜேகே எனக்கு ரொம்ப பசிக்கு தண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னே திருந்தாது ஜென்மம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டே வராரு. இப்போ என்ன ஆகுது இப்படியே வந்து வந்தாச்சு ஒரு பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் 3 பேர் பேக் வச்சு கை நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேல ஏன் ஒரு கார் தான் புக் பண்ணுறது அப்படின்னோடனே நீங்கள் வந்து வா நீங்கள் இதுக்கு மேலே கார்லாம் போகாது நடராஜ சர்வீஸ் தான் அப்படின்னோடனே ஜேகேல என்னது நடக்கணுமா அப்படின்னே ஆமாம் இதுவும் பஸ் கிடையாது வா ஒரு 15 நிமிஷம் தான் நடக்க வேண்டியிருக்கணுன்னே மயிறு வாடா அப்படின்றாரு. நீங்கள் 3 பேர் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஜேகே பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. ஜேகே தான் லாஸ்ட்டில் வருவோம். ஜேகேக்கு பின்னாடி வந்துட்டுருக்க உங்களை பார்த்துட்டு வாடி என்னடி பின்னாடி வந்துட்டுருக்க நான் முன்னாடி போய் நான் என்ன பண்ண போகிறேன்னொடனே ஜேகே ஆமாம் நீங்கள் தானே உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க நீ தான் ஃபஸ்ட்டு போனோன்னு ஜேகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அழுறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு தம்பிக்கு துரோகின்ற மாதிரியே வரீங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. வீட்டு வாசல் நினைக்கிங்க உங்கள் டோர் லாக் ஆகிருக்கு. கொது தொட்டு அப்படின்னோடனே நீங்கள் வந்து நானும் தட்ட மாட்டேன் அப்படின்றீங்க. ஜேகே போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். 3 தடவை ப்ரெஸ் பண்ணுறான். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு பாட்டி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே பார்த்துட்டு யார் பாணி அப்படின்னு ஜேகே வந்து முளைக்கிறான். அவங்க கேட்கறதே உனக்கு புரியவே இல்லை. அப்புறம் வந்து ஜேகே நகர்த்துட்டு ஒயின் உங்களை கை காமிக்க அந்த பாட்டியும் பேத்தி வந்துட்டா வாங்க 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 என் பேத்தி வந்துட்டான்னு வாமா ஒயின் எப்படிம்மா இருக்கேன்ட்டு மொத்தம் உள்ளேருந்து ஒரு 10 பேர் உள்ள பாட்டிங்களே வந்து அப்படியே உங்களை வந்து ரவுண்ட் கட்டிடுறாங்க. ஜேகேலே பார்த்தேன்னா ஜேகே டமாலும் கீழே விழுறாங்க படிக்கிற ஸ்லிப்பாகி வந்து ஜேகே தூக்கி விட்டு பார்த்து இருக்க மாட்டேன் அந்த பாட்டியை தள்ளி விட்டு அந்த குண்டு பாட்டியும் தள்ளி விட்டாங்க. ஜேகே வந்து இடி பிடிச்சிட்டே இருந்துக்கிறான். இப்போ வந்து நீங்கள் வந்து வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சடனாக ஒருத்தர் வந்து வா உள்ள வா அப்படின்னு ஒரே ஒரு வாய்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்பா அப்படின்றீங்க. சடனாக அப்படின்ட்டு ஹாய் மாமா அப்படின்றான். உள்ளே வாங்க அப்படின்னு ஜேகே வந்து இப்படி தான் மாமாரா அப்படின்னு ஆமான்ட்டு சொல்ல டெரராக இருக்கார் மீசெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மீசை இன்னும் இந்த ஆள் எடுக்கலையா அப்படின்னே ஜேகே வந்து இந்த ஆள் காமெடியாக இருக்காம்ப்பா அப்படின்னு ஜேகே வந்து வாய மூடு பாரு குடும்பம் சரியில்லாத குடும்பம் வெட்டிடுவாங்க என்னொன்னே ஜேகேல வெட்டிடுவாங்களா ஐயோ அப்படின்ற மாதிரி கம்முன்னு வரான். இப்போ உள்ளே வந்தோடனே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களுக்கு காஃபி தான் கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா உள்ளவான்னு கூட கூப்பிடல வந்துட்டியான்ற அப்படின்னு பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. வந்து சிரிச்சிட்டு எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு எனக்கு என்னப்பா உங்கள் மாமனை நல்லா தான் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு இப்போ வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு
நான் கூட நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னோடனே ஜேகே வந்து சும்மா இல்லாமல் ஆமாம் அண்ணி வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து அப்படியே மாற்ற முறைக்கிறீங்க. ஜேகே சொன்னது வந்து யாருக்குமே புரியல, உங்களுக்கும் டேக்கு மட்டும் தான் புரியுது. அவன் கொரியனை சொல்லியிருப்பான். எல்லோரும் வந்து முழிக்கிறாங்க. தம்பி என்ன சொல்கிறானே டே வந்து இல்லை அவனுக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே டே வந்து அதானே அப்படின்னோடனே ஜெயிக்கவும் ஆமாம் ஏன்னா டே சொல்கிறது வந்து தமிழ் சொல்கிறாரு, இவனுக்கு புரியல, இவன் நம்ம சொல்கிறது சொல்கிறான் போலன்னு ஆமான்றான். இப்போ என்ன ஆகுது, அங்கேருந்து ஒரு பொண்ணு ஹே இந்த பையனை பற்றியா எவ்வளோ அழகாக இருக்கான், அவன் சிரிப்பு பாரு, ஐயோ க்யூட்டாக இருக்காண்டின்ற மாதிரி ஒரு பொண்ணு அங்கே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்கேன். நம்ம ஜங்குக்கு வேறு கொஞ்சம் ரகடான ஆள், அவள் வீடியே சுற்றி பார்த்துட்டு சடனாக அந்த பொண்ணு பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து ஜேகே பார்த்துட்டு கம்மனிக்கிறேன். ஜேகே ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்ன அப்படின்றாரு. அவ்வளோ லைட்டாக பயமாயிடுது, ஏன்னா ஜேகே பார்க்கவே நம்ம ஜங்குக்கு எப்படி இருப்பார், ரகடாக தான் இருப்பார். அந்த பொண்ணு லைட்டாக ஐயோ ஒரு மாதிரி ஆள் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவள் கம்மனிக்கிறான். ஜேகேவும் என்னவோ நம்மளுக்கு என்னன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்கு. வீடியோ ரொம்ப ஏன்னா ஜேகே இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டான், நிறைய சொல்லுது குடிசை மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்ன வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு சரி போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னோடனே நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு சொல்கிறீங்க நம்ம சொல்கிறாங்க அப்படின்னோடனே ஜங்குக்குள்ளே சாப்பாடா ஓகே நான் வரேன் அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்து என் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னோடனே இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க கிச்சனுக்கு. நீங்கள் என்னம்மா அப்படின்னு என்ன ட்ரெஸ் இடியுது அப்படின்னோடனே நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்கன்னா கொரியன் ஸ்டைலில் ஃபேன் ஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டு வந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா இல்லை பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டு சொன்னால் ஆம்பளை பையன் சுற்றிட்டு இருக்கேன், அதுவும் பெறும் உன் குழந்தை ஒருத்தர் இருக்கா, அவன் அப்படி தான் இருக்கான் அங்கங்கே கிழிஞ்சி ஃபேண்ட், என்ன இதெல்லாம் என்ன பையன் இப்போ இருக்கேன், நீ கல்யாணம் பொண்ணு மாதிரியா இருக்கேன்ற மாதிரி அவங்க அட்வைஸ் மேலேயாக போடுறாங்க. நீங்களா கடவுளே இதுக்கு தான் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலர் சாரீ எடுத்துறாங்க, போ குளிச்சுட்டு கட்டிட்டு வா அப்படின்னோடனே நீங்கள் வந்து மாமா இது வேணாம்மா இதுக்கு ரொம்ப வேர்க்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. போவேன் என் சொன்னால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க திட்டி அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா திட்டுறது வெளியே டேக்கே கேட்குது, பா இதுதான் வரமாட்டேன்னா போல் அப்படின்ட்டு. டே பார்த்தா டே வந்து நார்மலாக இருக்காரு. பின்னா வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரீங்க. டே வந்து ரூமுக்கு வந்துருக்க மாட்டான், அவன் பார் சுற்றிட்டு இருக்கேன். ஜங்குக்கு தான் வந்து அவன் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கான் இடம் தெரியாமல். இப்போ வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு ஓய் அப்படின்றா. ஜேகே திரும்பிட்டு கை காமிச்சின்னே அப்படின்னே ஒன்று தான் இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகேக்கு புரியல, என்ன சொல்கிற அப்படின்னே உனக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னே தமிழ்ன்றது ஜேகேக்கு புரியுது. ஆஹான்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு ஜங்கு கையை பிடிச்சி விழுத்துட்டு போகிறா. ஜேகேல என் கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான், இந்த பொண்ணு ஏதோ பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி. நான் அந்த மாதிரிலாம் இல்லை என்னை விடு அப்படின்னே நீ அந்த பொண்ணு இல்லை ஒரு ரூம் இங்கே இருக்குது அப்படின்னோடனே ஜேகே நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ டி ஜங்குக்கா ரூம் போட்டு என்னென்ன யோசிக்கிறடா நீன்ற மாதிரி ஜேகே மைண்ட் செட்டு யோசிச்சுட்டே வந்து இப்போ என்ன ஆகுது வந்தா இப்போ வந்து ரூம் வந்தாச்சு. உங்கள் ரூமும் ஜேகே ரூமும் வந்து பக்கத்தில். அவன் வந்து அண்ணி நீ என்னை விட்டு இங்கே வந்துட்டு நான் அவங்க வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன், இந்த பொண்ணு கூப்பிட்டு வந்தானோடனே நீங்கள் வந்து ஜேகேவே பார்த்துட்டு போ உனக்கு இந்த ரூம் கொடுத்தாங்களான்னு ஜேகே ஆமாம் அப்படின்னே போயாச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சாரீ கட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கட்டும் போதே ஒரு மாதிரி இருக்குது, ஸ்வெட் ஆகுது. நீங்கள் இன்றைக்கி முழுக்க இதோட பாடு பண்ணணுமா நான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வியர் பண்ணிட்டு வரீங்க. இப்போ வந்து நம்ம டே வந்தால் அவங்க அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருப்பார், என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்கப்பா, அவள் ஏதாவது பண்ணால் கூட மன்னிச்சிரு அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். டேவும் இல்லை மாமா அப்படிலாம் இல்லை, நான் வாங்கி நல்லா தான் பார்த்துக்கிறேன், அவள் ஹாப்பியாக தான் இருக்கா, அவள் தான் நீங்கள் பேச மிஸ் பண்ணா இப்போது ஹாப்பி ஆகிட்டா அந்த மாதிரி சொல்ல அவங்க அப்பாவும் அப்படியானோடனே அவங்க அம்மாகிட்டே அவர் நல்லா பேசிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் கரெக்டாக வெளியே வரீங்க. ஜங்குக்கு அப்போ தான் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே வரேன், சாப்பிடணுன்னே ப்ரெஷ் பண்ணிகிட்டே வெளியே வந்தோடனே சடனாக உங்களை இடிச்சிட்றான். இடிச்சோடனே நீங்கள் ஜங்குக்கு பார்த்து போக மாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துருக்கா, அவள் வாயிலேருந்து அந்த ப்ரெஷ் பண்ணாதனால வந்து அந்த பேஸ்லாம் வந்து இதாகுது. நீங்கள் வந்து அறிவேன்னு ஜங்குக்கு உனக்குன்ற சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏன்ட்டு நீங்கள் சாரீ வேர் பண்ணியிருப்பீங்க, இப்போது நம்மளுக்கு திட்டினது நம்ம அண்ணியான்ற மாதிரியே அவன் பார்க்குறான். நீங்கள் கடை நடந்து கீழே போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த சாரீ உங்களுக்கு சாரீ வந்து வியர் பண்ண நல்லாவே தெரியும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, பட் இந்த வேர்க்குதுன்னு யோசிக்கிறீங்க. ஃப்ரீ ஹேர் வரையா நீங்கள் வந்து இப்போ இறங்கி வரீங்க. ஸ்டெப்ஸ் வந்து இறங்கி வரும்போது ஃபைன் வந்துட்டா சாப்பிட்லான்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்லி ஏந்துக்கிறாரு. டே உட்காந்துருந்து அப்படியே பார்த்தா நீங்கள் சாரீ வேர் பண்ணிட்டு ஃப்ரீ ஹேரில் அப்படி இறங்கி வரீங்க. உங்கள் ஹேர்லாம் வந்து பவுன்ஸ் ஆகி வரும். டே வந்து பார்க்குறாரு. டே உட்காந்துக்கிட்டு உங்கள் ஹிப் ரிவிலாக இருக்குது, உங்கள் செஸ்ட்டில் நல்லாவே தெரியுது, ஏன்னா அது லைட்டாக இருக்கும் அந்த சாரீ. அப்புறம் அந்த தின்னா இல்லாமல் ரொம்ப மெலிசாக இருக்கும்.
டேக்கு நல்லாவே தெரியுது. டேல என்ன ட்ரெஸ் இது வேணும் இப்படி போட்டுட்ருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவ்வளோ ஜிமிக்கி இதெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. டே வந்து நம்ம பொண்டாட்டியா இது? வா என்ன அழகா, என்ன ஸ்ட்ரக்சராக இருக்கா. இத்தனை நாள் என் பொண்டாட்டி இப்படி இருந்திருந்தா என் வீட்டை விட்டு நான் வெளியே போயிருக்க மாட்டேன். இந்த மாதிரி டே மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கேன். நீங்கள் இறங்கி வந்துட்டு போதுமா அப்படின்றவங்க உங்கள் அம்மாவுக்கு பார்க்குறீங்க. இப்போ தானே பொண்ணு மாதிரி இருக்கா அந்த மாதிரி அவங்க இது திருஷ்டி உடைக்கிறாங்க. நீங்களாம் போதும் சாப்பிடுவேன் என்னென்னு பசிக்குது இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டும் புருஷனுக்கு தம்பிக்கு சாப்பாடு போடணும்னு நீங்கள் வந்து நானும் சாப்பிட்றேன், உன் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்கப்புறம் சாப்பிடு அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு நேரத்துக்கு சோறு கொடுத்து இன்னும் என்னாலன்ற மாதிரி யோசிச்சுட்டே நீங்களும் வரீங்க. இப்போ வந்தாச்சு ஜங்குக்கு வந்து ப்ரெஷ் பண்ணிட்டுலாம் வந்திருப்பான். அவன் ஷார்ட்ஸும் டிஷர்ட் போட்டு நார்மலாக வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து டேவும் உங்களை பார்த்துட்டு இருக்கான், ஜேகே உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு நின்றுட்டு இதுக்கு 2 பேரும் நீ இப்படி பார்க்குறீங்கன்னொன்னே ஜேகேல அம்மா என் அண்ணின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னோடனே நீங்கள் வந்து டே அது நான் தாண்டா அப்படின்னோடனே அண்ணி எனக்கு புரியல பாருங்களேன். ஜேகே ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். இதில் இருக்கிற அன்னிக்கும் இதில் இருக்கிற அன்னிக்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. இதை விட இப்போ இருக்க நேரில் அழகாக இருக்கீங்க அப்படின்னோடனே டே வந்து அப்படின்றான். நீங்கள் வந்து புரியுது டே ஜேகே சொல்கிறது டேக்கு காண்டாகுதுன்ட்டு நீங்கள் வந்து சரி போதும் நீ சாப்பிடு அப்படின்னோடனே நிஜமா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஒய்ஃப் இருந்திருந்தான்னு டேல மூட்டு தின்றா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேமோ சரி சாப்பிட்றான். டே வந்து நைஸாக அவங்க பக்கத்தில் வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன அப்படின்னோடனே என்ன ட்ரெஸ் இது அப்படின்றாரு. சாரி அப்படின்றீங்க. இதுக்கு இது கட்டியிருக்க அப்படின்னோடனே அம்மா அதை கட்ட சொன்னாங்க அப்படின்னோடனே இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுப்போ நல்லாவே இல்லை அப்படின்றாரு. நீங்கள் வந்து நான் இது பண்ண முடியும், அம்மா சொல்கிறேன் கேட்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போயிடுறீங்க. இப்போ வந்து டே அவங்கள முறைச்சிக்கிட்டே சாப்பிட்றான். இப்படியே என்ன வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோடனே நீங்கள் வந்து ஜங்குக்கு வா வெளியே போகலாம் அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து ஃபோனில் வந்து ஹெட்செட் மாட்டிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பான். நீங்கள் ஜேகே கிட்டே போயிட்டு வா வெளியே போகலாம் அப்படின்னோடனே ஜேகே எங்கே அப்படின்னோடனே நீ தானே வெளியே போகணுன்னு சொன்னேன், வா போகலாம் அப்படின்னோடனே டே வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே ஜங்குக்கு தான் ஊர் சுற்றி காமிக்கணும்னா அதனால தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே டேல நானும் வரேன் அப்படின்னோடனே நீங்களும் சரி வா அப்படின்றத கூப்பிட்டு போகிறீங்க. நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே வயல்லாம் இருக்குது காமிக்கிறீங்க ஜேகே கிட்ட. ஜேகே வந்து அங்கெல்லாம் உருண்டு ஃபோட்டோ எடுக்கிறான். டே ஃபோட்டோ எடுக்கிறான். அவங்க 2 பேர் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். டே இதுதான் கேப்னு உங்களுக்கு இப்போலாம் பிடிச்சி சொல்கிறது டே என்ன பண்ணுறது குக்கு இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன வந்து பம்ப் செட் இருக்காங்க. நீங்கள் வந்து இவங்க 2 பேர் கூட தண்ணி வருது சரி பைப்பும் பார்த்து நீங்கள் குடுக்குன்னு ஓடி போய்ட்டு அங்கே உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறீங்க. அங்கே பசங்களாம் குளிக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க, நீங்கள் கூட விளையாடுறீங்க. டே வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டு அவனும் விளையாடுறான். ஜேக்கிக்கு வந்து என் ஃபோன் ஈரமாயிடுமேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் பண்ணுறதுலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் 2 பேர் பண்ணுறத. இப்போ என்ன ஆகுது டே இது நல்லா இருக்குது இது என்ன தெரிய சொல்லுவாங்க அப்படின்னே நீங்கள் வந்து பம்ப் செட்டு இதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து குளிப்பாங்க அப்படின்னோடனே டே வந்து உங்கள்கிட்ட அப்போ நீங்கள் தான் குளிப்பி அப்படின்னே நீங்கள் வந்து வீட்டில் பாத்ரூம் இருக்குது அங்கே தான் குளிப்பாங்க இங்கெல்லாம் எங்கள் வீட்டில் மற்றவங்க சொல்கிறேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டேவும் சிரிச்சிட்டே அவங்க கூட எங்கே குளிக்க தந்தா நானும் சேர்ந்து குளிக்கலாம்னு சொன்னீங்களே டே கொழுப்புட்டே உனக்கு வர அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷையாகிட்டு திரும்பிக்கிறீங்க. இப்போ வந்து சங்குக்கு வந்து டே அண்ணா நீ கொண்டா ஃபோன் போடுறான் நான் வந்து கொண்டாலும் அதை விளாட்ற எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே டே நீ இன்னும் விளாட வரலையா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இப்படியே நான் வந்து அவனும் வந்து விளாட நீங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிட்டீங்க 2 பேருமே. நீங்கள் 3 பேரும் நனைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் தொப்பை கடை நின்றுட்டுருக்கீங்க. டே பார்க்குறான். ஏன்னா ஏற்கனவே அந்த லைட் சாரி இப்போ தண்ணி போடுறது நல்ல ரிவீலாக வேறு தெரியுது. நைட்டு வேறு ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நீங்கள் வந்து வாங்க வீட்டுக்கு போகலான்ற மாதிரி கூப்பிட்றீங்க. நீங்கள் அவ்வளோ நேரம் இந்த விளையாட்டிப்போங்க. ஜேகே அச் அப்படின்னு தும்பிக்கிட்டே வந்துட்டுருக்கான். போச்சா கோல்டு பிடிச்சிக்கிச்சான்னு மட்டும் சொல்ல ஆமாம் தும்பலாக வருதுன்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே வரான். இப்போ என்னாச்சு உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து என்ன ஆகுது டே வந்து சொல்கிறாரு பூஜை அங்கே தூங்கு நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே ஜங்குக்கும் போயிடுறான். இப்போ என்ன ஆகுது நீங்கள் வந்து உங்கள் சாரீ வந்து அந்த கிணத்துக்கிட்ட நின்று புழிஞ்சிட்ருப்பீங்க. ஏன்னா ஃபுல் ஈரமாக இருக்கும். அப்படி உங்கள் வீட்டுக்கு வந்து கிணத்து தாண்டி தான் போகணும். இப்போ டேன்னு பண்ணுவார் சரி நம்ம ட்ரெஸ் இங்கே இது பண்ணிவிட்டு மாற்றிக்கலான்ற வர நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறீங்க முந்தானி எடுத்துகிட்டு வந்து புழிஞ்சிட்ருப்பீங்க. டேக்கு சைட் போஸு வா வா செம்ம வியூன்ற மாதிரி அவன் நின்று பார்த்துட்டு இருக்கான். வீட்டில் யாருமே இல்லை, வீடு சைலண்டாக நைட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஐயோ இது வேறு இப்போ நான் என்ன பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படி திரும்பினா டே நின்றுருக்காரு. நீங்கள் டீ பார்த்துட்டு நீங்கள் நிற்கிற கோலத்தை பார்க்குறீங்க. அப்புறம் உங்கள் அந்த முந்தா நேற்று நீங்கள் இது பண்ணிக்க டீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னே டேல நீ என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரி யாரோ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே நீங்கள் வந்து சொல்கிறீங்க பாரு ரொம்ப ஈரமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டே வந்து அதுக்கு இப்படி சாரி இது பண்ணுற நின்றுட்டுருப்ப அப்படின்னே இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. நீங்கள் வந்து
கடவுளே! இது வேறு நேரங்கள்னால மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டே கை பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு போகிறீங்க. டே வந்து பேசிக்கிட்டே நான் கீட்டு கீழே பதில் சொல்கிறேன்னொன்னே நீங்கள் கரெக்டாக வந்து மழைக்கு ஒதுக்குறீங்க. ஃபுல்லாக நனைஞ்சாச்சு இந்த வீட்டில். பிகாஸ் இப்போ வந்து உங்கள் வீடு வந்து பூட்டிட்டாங்க, யாருமே வரல அப்படின்ட்டு. இப்போ வந்து நின்றுட்டுருக்கேன். ஐயோ கடவுளே, என்னடா பண்ணுறது மாதிரி நின்றுட்டுருக்க. டே உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஃபுல் ஈரமாக இருப்பீங்க. இத்தனைக்கும் உங்கள் இப்போ ஹேரில் தான் ஈரமாயிட்டு அப்படி சொல்கிறது ட்ராப்பாக வேறு உங்கள் ஹேர்லேருந்து உங்கள் நோஸ்லேருந்து அப்படியே இது வந்துகிட்டே இருக்குது. அந்த ட்ராப் வர டே அப்படியே ஃபுல்லாக பார்க்குறாரு. இப்போ என்ன ஆகுது, டே வந்து டென்த் எடுத்துறாள் என்ன இப்போ நின்றுட்டுருக்காரு யோசிக்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்க்குறீங்க, பேக்கு உங்கள் வீட்டு பின்கதவு மட்டும் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் வந்து டீ பார்த்துட்டு டே வா ஓப்பனில் இருக்குது, டோர் ஓப்பனில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. டே வந்து அப்படின்ற மாதிரி போனால் இப்போ வந்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து ஷப்பா இது முடியலன்னா சாமின்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ டே உள்ள வந்துட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள என்ன அப்படின்னே டே என்ன பண்ணுறாரு, உங்கள் ஹேர் வந்து முன்னாடிலாம் இருக்கும் ஃபேஸ் முன்னாடி அதெல்லாம் எடுத்து அவங்க காதுக்கிட்ட வந்து இது பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து டே வந்து அப்படி கிஸ் பண்ணுறாரு உங்கள் நெக்கில். நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டீல என்னடி எனக்கு கொள்றடி நீ அப்படின்னே. நீங்கள் வந்து டே என்னாச்சு உனக்கு அப்படின்னே. நீங்கள் டே வந்து சொல்கிறாரு, இந்த ரெட் சாரீ காலையிலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஈரமாக நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து பாரு அம்மா வீட்டில் இருக்கும், இது சவுண்ட் ப்ரூஃப் கூட கிடையாது, ரூமில் வெளியே சத்தமாக கேட்கும், அதெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. நீங்கள் சொல்ல டே வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிள்றாரு. நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது, டே வந்து அப்படின்னு பண்ணுறாரு, ஒரு ஹேண்ட்ஸில் உங்களோட நெக்கிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து டே என்ன பண்ணுறது ஒரு மாதிரி கிட்டே கம்முன்னுன்றீங்க. உங்கள் செஸ்ட் கிட்டேருந்து அவர் கை அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாரு ஒரு ஃபிங்கர் வச்சு. நீங்கள் வந்து கம்முன்னு என்ன பண்ணுற கை கூசுது கம்முன்னு அப்படிமா சொல்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது, டே வந்து அப்படியே வந்து உங்களை லிப் லாக் பண்ணுற நிற்க வச்சு நீங்கள் வந்து வலிக்குது டே என்ன பண்ணுற விட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டே உங்களை வந்து க்ரிப்பாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் போயிட்டே இருக்குது, அந்த அப்படியே லாங்காக போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி நீங்கள் வந்து இப்படி பின்னாடி போகிறீங்க. டே உங்களை அப்படியே வந்து தள்ளிக்கிட்டே வர்றாரு. இப்போ கபோர்டில் நிற்க வச்சு அப்படி இன்னும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பேக் கிஸே பண்ண மாட்டிக்கிறீங்க. டே வந்து கிஸ் பண்ணுறீ அப்படின்னே. நீங்கள் வந்து தலையை மட்டும் முடியாதமாக சொல்கிறீங்க. நீ பண்ண மாட்டல, அப்போ நானே பண்ணுறேன்னு உங்களை பிடிச்சி நச்சு கிஸ் அடிக்கிறாரு. நீங்கள் வந்து டே போதும் அப்படின்றீங்க. இப்போ உங்கள் சாரீ வந்து அவர் வந்து கலட்டுறாரு. அவருக்கு இது கலட்டுறது ஈஸியாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் கை ஃபுல்லாக எடுத்து கீழே போடுறவங்க சாரீ. நீங்கள் வந்து டே என்ன பண்ணுற அப்படின்றீங்க. என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு ஹேண்ட் எடுத்து வந்து உங்கள் செஸ்ட்டில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் வலிக்குது அப்படிமா சொல்கிறீங்க. வேணாம் கம்முன்னு என்னடா பண்ணுற அப்படின்னே. வந்து சைலண்ட் அப்படிமா சொல்கிறாரு. நீங்கள் வந்து வேணாம் நான் கத்திடுவேன் பாரு வேணாம், அப்புறம் அசிங்கமாக இருக்கும் வேணாம் அப்படின்னே. வந்து கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறாரு, அப்படியே பொறுமையாக அவர் ஒவ்வொரு ஃபிங்கர் வச்சு வந்து அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்டேருந்து வந்து அவங்க ஓக்கெலாம் வந்து ரிமூவ் பண்ணுறாரு உங்கள் ப்ளவுஸில். நீங்கள் வந்து டேயோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. வேணாம் ப்ளீஸ் வேணாம் அப்படின்றீங்க. வந்து பையன் அவரது கண்ட்ரோல் இழந்துட்டான். நீங்கள் வந்து வேணாம் அப்படின்றீங்க. வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுற வேணாம் என்னொன்னே. என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து குனிஞ்சு வந்து உங்கள் செஸ்ட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுற வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது, என்ன பண்ணுறாரு, உங்களோட இன்னர் அந்த பேக்லேருந்து கலட்டுறாரு. நீங்கள் வந்து வேணாம் ப்ளீஸ் வேணாம் அப்படின்றீங்க. கழட்டி அதையும் போட்டுறாரு. உங்கள் ஸ்கர்ட்டில் கேட்க. நீங்கள் வந்து வந்து தள்ளி விடுறீங்க வேணாம் அப்படின்னே. நகர்ற மாதிரியே இல்லை, அப்படியே வந்து உங்களை பின் பண்ணி தான் இது பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்போ ஸ்கர்ட்டு ரிமூவ் பண்ணுறாரு, அவரோட ஷர்ட்டு பேண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாரு, உங்கள் பெட்டில் தள்ளுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுற வேணாம் அப்படின்னே. என்ஜாய் பேபி கேர்ள் அப்படின்னே. நீங்கள் வந்து வேணாம் அசிங்கமாக இருக்கும் வேணாண்டா அப்படின்மா சொல்கிறீங்க. பரவாயில்ல அப்படின்மா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து வேணாம் நம்மள கூசுதுரா வேணாண்டா அப்படின்மா சொல்கிறீங்க. வந்து நீ கத்தாமல் இருந்தாலும் யாரும் வரமாட்டாங்க, கத்தாது நீ ஃபஸ்ட்டு அப்படின்னே. என்ன பண்ணுறாரு, உங்களோட தொப்புள்கிட்ட தான் அப்படியே கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து வேணாம் ஒரு மாதிரி இருக்குடா வேணாண்டா அந்த மாதிரி சொல்கிறீங்க.
டே வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டு வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்படி கிஸ் பண்ணி ஃபுல்லாக கிஸ் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு ஃபுல்லாக பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. இப்படி நான் வந்து உங்கள் நெக்கு, உங்கள் ஃபோர்ஹெட்டு ஃபுல்லாக ஒரு கிஸ் பண்ணியே வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து டே போதும் போதும் ஸ்டார்ட் பண்ணு போதும் அப்படின்றீங்களா? டே வந்து சிரிக்கிறாரு. இப்போ தான் வேணான்னா அதுக்குள்ளே வேணுமா அப்படின்னு பண்ணி நீங்கள் வந்து சொன்ன கேளுடா, முடியலடா அம்மா சொல்கிறீங்க. டே என்ன பண்ணுறாரு, தம்பி ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்செக்ட் பண்ணுறாரு. இன்செக்ட் பண்ணி வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்குது. நீங்கள் வந்து டே பொறுமையான்றீங்க. டே வந்து நல்ல முடியாது போடின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ஆஷை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து வலிக்குது ப்ளீஸ் போதும் நம்ம சொல்கிறீங்க. டே வந்து நிறுத்தின மாதிரியே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிக்கிறாரு, முடிச்சுட்டு வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. நீங்கள் வந்து ஏன்டா அப்படி பண்ணுற, கீழே போடுறீங்க வானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே உங்களை வந்து தூக்குறாரு. நீங்கள் வந்து என்ன அப்படின்னே கட்டில் தாங்காது போல் கீழே படுன்னொடனே நீங்கள் வந்து ஐயோ நல்ல முடியல நான் வரல விட்டுறேன் என்னன்னொடனே டே வந்து தூக்கி எந்தி பண்ண போகிறாரு. உங்களை ஃப்ளோரில் படுக்கிறாரு. நீங்கள் வந்து டே வேணாம் டே என்னால் ஃபஸ்ட் ரவுண்டே முடியல டே இப்போ வேணான்னொடனே டே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. டே வந்து அவர் ஒர்க்கு முடிக்காமல் போக மாட்டேன் ஒரு முடிவில் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாரு, இன்செக்ட் பண்ணிட்டு வந்து உங்கள் செஸ்ட்டு வந்து சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து வலிக்குது வேணாம் அப்படின்றீங்க. டே வந்து ஒன்று பண்ணால் பரவாயில்ல, இவர் எல்லாம் கலந்து அடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து டே வேணாண்டா அப்படிமா சொல்லிகிட்டே இருக்கீங்க. டே கேட்குற மாதிரியே இல்லை. அப்படியே வந்து அந்த மேக்கோட் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்கள் சவுண்டு வேறு கொடுக்குறீங்க. டே அப்போ உங்கள் வாயை வேறு மூடிடுறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு கத்தவும் இல்லை, உங்கள் கண்ணில் டியர்ஸாக வருது. டே வந்து தொடச்சி விட்டு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களால் முடியல சுத்தமாக. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து போதுன்றவளை கத்தி அழுதுட்டீங்க. டே வந்து அப்போ தான் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுது, டே வந்து அப்பா பேர் உங்களை படுத்துக்கிறாரு. நீங்கள் வந்து தயவு செஞ்சு தனியாக வீடு ப்ளீஸ் என்ன இறங்கி மேலே இருந்த அப்படின்னா டே கேட்கவே இல்லை. மறுபடியும் வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து வாய் திறக்கலதுக்கப்புறம் நீங்கள் பேசினா தான் மனுஷன் மறுபடியும் பண்ணுறான்ட்டு டே என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு வா பொண்டாட்டி பேசாமல் நீ டெய்லி சாரியே வேர் பண்ணி கூடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் அப்போ தான் இருக்கும்னோடனே நீங்கள் வந்து பாருடா நல்லா பேச முடியல, நான் நல்லா கேட்டுருவோம் உன்னமா சொல்ல. நீங்கள்கிட்டே வந்து அப்படியா அது மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் செஸ்ட்டு பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து வலிக்குதுடா அப்படின்னே இப்படி என்ன வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் ஸ்கிப் ஆனால் காலையில் ஆயிடுச்சு 10 மணி ஆகுது. இப்போ ஜேகே வந்து என்ன பண்ணுறாரு, கையில் காஃபி கப் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறான் வீடு முழுக்க. அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஜேகேட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, பிகாஸ் அவனுக்கு தமிழ் தெரியாது. என்னடா பேசுறதுனோடனே இப்போ ஒரு பாட்டி வந்து டே தம்பி வெளில போய் நில்றா அப்படின்னே ஜேகே நின்றுட்டு என்னையா அப்படின்னே உன்னதான் அப்படின்னே என்ன சொல்லுங்க அப்படின்னே அந்த பாட்டிக்கு வந்து புரியல. கையில் காஃபி கப் வச்சு சுற்றிட்டு இருக்கு அப்படின்னே ஜேகேக்கு புரியுது கையில் எதுக்கு வச்சிருக்கேன்னொன்னே ஜேகே வந்து சொல்கிறான் என் அண்ணா அன்னைக்கு வந்து காஃபி கொடுக்கணும் தேடிக்கிட்டு இருக்கேன் அவன் காணும் அப்படின்னோடனே அந்த பாட்டி வந்து சிரிச்சிட்டே வந்து போகிறாங்க. ஜேகே வந்து எதுக்கு இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னோடனே அடுத்து வந்து ஜேகே முறை நடக்க வந்து இன்னொரு பாட்டி வராங்க. ஜேகே தள்ளி விட்டுருப்பாங்க அந்த குண்டு பாட்டி. அந்த பாட்டி வந்தோடனே ஜேகே நின்றுட்டு குண்டு பாட்டி அப்படின்றான். அந்த பாட்டி வந்து அந்த பாட்டிக்கு புரியல, அவன் கொரியனில் சொல்ல. அந்த பாட்டி என்னடா அப்படின்னோடனே என் அண்ணா நீ பார்த்தீங்களா அப்படின்னோடனே அவன் பாட்டி சிரிச்சிட்டே போகிறாங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆள் சிரிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே என்ன ஆகுது, இப்போ ஜேகேக்கு வந்து சமகாண்டாயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். நீங்கள் 2 பேர் தான் தூங்கிட்டு இருப்பீங்களே, உங்களுக்கு சுத்தமாக முடியல, நீங்கள் தூங்குறீங்க. டே இன்னும் உங்கள் மேலே நீங்கள் 2 பேர் ட்ரெஸ் இல்லாமல் தான் தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன ஆகுது, டேக்கு வந்து ஃபோன் ரிங்டோன் கேட்டோடனே யாராவது காலையிலே ஃபோன் அப்படின்னோடனே கட் ஆகிடுது. இப்போ டே ஃபோனுக்கு ஃபோன் வருது. இப்போ டே என்ன பண்ணுறாரு, ஷோ அப்படின்ற மாதிரி டே லைட்டாக நக்கறீங்க வலிக்குது அப்படின்றீங்க. டே வந்து என்ன அப்படின்னோடனே டே இன்செக்ட் பண்ணதை அப்படி படுத்துவங்க இருப்போம். நீங்களும் வலிக்குது டே அப்படின்னு மாதிரி கத்துறீங்க. டே வந்து கத்தாதடி இருடி என்னன்னே டே வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஏந்துக்கிறாரு. ஏந்து பார்த்தா பெட்டு மேலே தான் ஃபோன் இருக்கும். ஃபோனை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை ஹக் பண்ணி பத்துக்கிறாரு. டே வந்து ஃபோனில் கதிச்சிட்டு ஹலோ அப்படின்னோடனே டே அண்ணா எங்கடா இருக்க அப்படின்னோடனே டே வந்து என்னடா பிரச்சனை, நான் தூங்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னோடனே தூங்கிட்டு இருக்கியா, நான் இப்போ தான் பார்த்து நீ காணோம், உனக்கு அன்றைக்கி நான் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன், உனக்கு காஃபி வேணாமா காலையிலேயே அப்படின்னோடனே டே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. டே வந்து என்ன பண்ணுற, உங்கள் செஸ்ட் மேலே கை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லைடா நான் இங்கே பால் குடிக்க வந்திருக்கேன், நீ காஃபி குடி அப்படின்னோடனே ஜேகே பேசவே இல்லை. டே வந்து ஹலோ ஃபோன் கட் பண்ணிட்டான். இப்போ வந்து அங்கே இருக்கிற பாட்டி வந்து என்னாச்சு பண்ணோடனே
இந்தாங்க இந்த 2 காஃபி எடுத்துகிட்டு போய் கீழே ஊற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து போயிடுறான். இப்போ என்ன ஆகுது, டே வந்து உங்களை எழுப்புறாரு. பொண்டாட்டின்னு பொண்டாட்டி ஏந்திரடி அப்படின்னே, டே என்ன டேவும் பிரச்சனை அப்படின்னே, சங்கோ ஒன்று தேடிட்டு இருக்கான் ஏந்திரு அப்படின்னோடனே நீங்கள் வந்து என்னது அப்படின்றீங்க. இப்போ வந்து டேல ஆமாம் அப்போ அதெல்லாம் காஃபி கப் வச்சுட்டு வீட்டில் சுற்றிட்டு இருக்கான், நான் உன்னை எனக்கு காணோண்டி ஏந்திர அப்படின்னோடனே நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்னால் முடிஞ்ச விட்டுருன்ற மாதிரி சொல்கிறீங்க. டே என்ன பண்ணுறாரு, உங்கள் செஸ்ட்டு வந்து அவர் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து டே என்னடா பண்ணுற வலிக்குது, நான் கூசுது, நான் கையெடு அப்படின்னே டே வந்து நான் இவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணுறேன் ஏதாவது வருதா இதுலேருந்து அப்படின்னே நீங்கள் வந்து ஷாக்லேயே பார்க்குறீங்க. என்ன அப்படின்னே, ஆமாம் நான் நைட்லேருந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ கூட பண்ணுறேன் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வந்து டேவ் வாயில் அடிக்கிறீங்க. கொழுப்பு வாய் கொழுப்பு உனக்கு அப்படின்னோடனே ஓகே இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுப்பா, ரொம்ப பெருசாக போயிடுச்சுப்பா, ஐம் சாரி பாப்பா, இதை கேட்டு எப்படி கொஞ்சம் சொல்லுப்பா